ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹிணி வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு ஸ்டிச்சு அழகாக தைச்சி முடிச்சிட்டா. இன்றைக்கி வந்து நான் அடுத்த ஸ்டிச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். 9வது ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் புல்லியன். இதுக்கு வந்து இந்த மாதிரி முதல்ல ஒரு படம் வரைஞ்சாச்சு. இது வந்து லைன் வந்து ரொம்ப இடைவெளி விட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இடைவெளி இல்லாமல் வரிசையாக லைன் வரைஞ்சி இன்னொரு படமும் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்ப இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக லைன் வரைஞ்சிருக்கேன். இனிமேல் வந்து நம்ம ஃப்ரேமை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்போ எப்படி தைக்கணுன்னா, ஊசியை வந்து அடிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மேல் பக்கம் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு தைச்சோம்ல அதே மாதிரி ஊசியில் வந்து நூலை சுற்றணும். 1 2 3 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி அந்த லைனோட அத்தத்தில் நூலை குத்தி அடிப்பக்கமாக நூலை இழுக்கணும். டைட் பண்ணால் லாங் புல்லியன் ஸ்டிச்சு அழகாக வந்துடும். இந்த மாதிரி திரும்பவும் நடுப்பக்கத்துலேருந்து ஊசியை எடுத்துட்டு 3 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு அந்த லைனோட அத்தத்தில் கொண்டு குத்தி அடிப்பக்கமாக இழுக்கணும். இதுதான் லாங் புல்லியன் ஸ்டிச். நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து நான் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டா. லாங் புல்லியன் ஸ்டிச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல ஒரு ஃப்ளவர் வந்து அழகாக தைச்சிட்டா. அப்புறமா வந்து அது பக்கத்தில் வரைஞ்சிருந்தால அந்த குட்டி ஃப்ளவரில் வந்து தைச்சிட்ருக்கா. அதையுமே கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி தைச்சி முடிச்சிட்டா. இது வந்து இடையில சில நூல் வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுனால இன்னொரு படம் வரைஞ்சி இந்த ஸ்டிச்சு தைக்க சொன்னேன். அதனால் அவன் 3வதாக ஒரு படம் வரைஞ்சிட்ருக்கா. இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு இதில் தைக்க ஆரம்பித்தா. கொஞ்ச நேரத்தில் இந்த ஃப்ளவரையுமே அழகாக தைச்சி முடிச்சிட்டா. அதுக்கப்புறமா இதை விட கொஞ்சம் நெருக்கமாக இன்னொரு ஃப்ளவர் தைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தேன். ஒரு வட்டம் போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி எதழ் மாதிரி போட்டு கொடுத்தேன். அப்புறமா இந்த ஃப்ளவரில் வந்து நெருக்கமாக லாங் புல்லியன் ஸ்டிச்சு தைக்க சொல்லி கொடுத்தேன். ரோஹிணியும் தைக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துலேயே அழகாக இந்த ஃப்ளவரையுமே தைச்சி முடிச்சிட்டா. ரோஹிணியோட தையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.